ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் சொன்னதோட போலாம். சீமான் அவர்கள் கிட்ட வரப்போற 2026 எலெக்ஷன்ல டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி அப்படி விஜய் அவர்கள் சொல்றார்களே அப்படின்னு கேட்டான். டிவிகே விஜய் அவர்களுக்கு திமுக அரசியல் எதிரி தான், பிஜேபி கொள்கை எதிரி தான். ஆனா அண்ணா அவர்கள் வேணும். அண்ணா அவர்கள் யாரு? திமுகவை ஆரம்பிச்சவங்க. எம்ஜிஆர் அவர்களோட ஓட் பேங்க் வேணும். அவர்கள் யாரு? அதிமுகவை ஆரம்பிச்சவங்க. அப்போ அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம் அப்படின்னா கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒன்றுமே தெளிவில்லாத கட்சி வரப்போற 2026 எலெக்ஷன்ல டிவிகே விசஸ் டிஎம்கே மட்டும் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் தெளிவோட அணுகட்டும். வரப்போற 2026 எலெக்ஷன்ல அனைத்து கட்சிகளுக்கு நடுவுல தான் போட்டி, அதுவும் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். அதிமுக விசஸ் திமுக விசஸ் டிவிகே இதுதான் போகுது. ஜெயிக்க போற கட்சிக்கும் தோக்கிற கட்சிக்கும் நடுவுல வாக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப குறைவா தான் இருக்க போகுது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து அதிமுக ஒன்றிணைக்கிறேன், அதிமுக தலைமையை ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு கிளம்புன எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லணும் அப்படின்னா அதிமுக இனி ஒன்றிணைய போறது இல்ல. அதிமுக இனி வரப்போற 2026 எலெக்ஷனுக்காக யாரும் ஒன்றிணைய போறது இல்ல. இனி பிஜேபி பார்த்து நினைச்சா இபிஎஸ் அவர்களும் டெல்லி தான் போய் பார்க்குறாங்க, செங்கோட்டையன் அவர்களும் டெல்லி தான் போகிறாங்க, நினச்சவங்க எல்லாருமே டெல்லி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி வரப்போகிற 2026 எலெக்ஷனில் ஒன்றிணையணும் அப்படின்னா தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் அதிமுகவில் தான் ஒன்றிணைய முடியாது. தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியிலேயாவது சேர்த்துக்கங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கேட்டால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தாவோ இல்லை ஓபிஎஸ் அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தாவோ இப்படி தான் பார்க்கணுமே தவிர நிர்வாகிகள் தான் திரும்ப அதிமுக தலைமைக்கும் அதிமுகவுக்கும் திரும்பிடுவாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் தமிழ்நாடு பிஜேபி கூட்டணியிலேயே அவர்கள் திரும்ப வருவாங்களோ அப்படின்னு கேட்கறது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனா மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் அவர்களை அதிமுக பொறுப்புகள் இருந்து மட்டுமே விலக்கி வச்சவர் இப்போ அதிமுக அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்தே விலக்கி வச்சுட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதிமுக அடிப்படை தொண்டர்ல இருந்தே நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி வர எலெக்ஷனுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அதிமுக இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை வெளியே நீக்கியாச்சு, ஓபிஎஸ் அவர்களை வெளியே நீக்கியாச்சு, டிடிவி அவர்களும் எப்பவும் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு. சசிகலா அவர்களை பத்தி பேசவே தேவையில்லை. இப்போ எல்லா நிர்வாகிகளுமே வெளியே போயாச்சு. இனி மீதம் இருக்கிறது அதிமுக. இரட்டை சின்னம் யாருக்கு? இந்த இரட்டை சின்னம் வரப்போற எலெக்ஷனுக்கு முடக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். அது கண்டிப்பா இபிஎஸ் அவர்களுக்கு தான் கிடைக்கும், வேற யாருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற ஊடகங்களோட பேச்சுக்களை நீங்க நம்பவே வேண்டாம். இப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச இல்லை நம்மளோட கருத்துப்படி பார்த்தா வரப்போற 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணியோட ஒரு சில கூட்டணி கட்சிகளோட தான் அணுக போறாங்க. மற்ற ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள்லாம் அமமுக கட்சியோட சேர்ந்து புதிய அணி அமைக்கிறதுக்கும் டிவிகே கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. இப்படித்தான் போகும். வரப்போற 2026 எலெக்ஷன் யார் இம்பாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா டிஎம்கே சந்தேகமே இல்லாம கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். ரெண்டாவது அதிமுக. அதிமுக வலிமையான இரட்டை சின்னம் அதிமுக தலைமையை வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். மூணாவது டிவிகே. அவங்களும் புதுசா ஒரு ஆளுக்கு ஆட்சியை தரணும் அப்படின்னு மக்கள் யோசிச்சா விஜய் அவர்களுக்கு ஓட் பேங்க் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாம மூன்றாவது ஒரு அணியா ஓபிஎஸ் அணி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி நான் தனியா சிங்கம் மாதிரி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் டிவிக்கு உள்ள வந்ததுனால இம்பாக்ட் பண்றதுக்கான பர்சன்டேஜ் ரொம்பவே குறையும். இப்படி ஓவராலா பார்க்கும்போது 4 முனை போட்டி தான் இதுவரைக்கும் இருக்குது. 5வது அணி அப்படின்னு இல்லை. எந்த அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? உங்களோட கருத்துக்கள் என்ன? இது உங்கள் கடைசி தீக்குச்சி.